ஒரு தேர்வில் 30% மாணாக்கியர்னே அல்ல மாணவிகள் தான். மாணவிகள் ஆங்கில பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை. 40% மாணவிகள் ஹிந்தி பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை. 2 பாடத்திலும் தேர்ச்சி பெறாதவர்கள் 20% என்றால் 2 பாடத்திலும் தேர்ச்சி பெற்ற மாணவிகள் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெறாதவங்க எவ்வளவு பேரு? 30%. அதே ஹிந்தில தேர்ச்சி பெறவில்லைங்கிறவங்க 40%. இவங்க 2 பேர்த்தையும் கூட்டி 2த்துலயுமே தேர்ச்சி பெறாம இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம கழிச்சிடலாம். இப்போ 30 40 கூட்டினோம்னா 70% மைனஸ் 20%. ஸோ கழிச்சோம்னா எவ்வளவு கிடைக்குது? 50%. அப்போ தேர்ச்சி பெறாதவர்கள் எவ்வளவு நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ கொஸ்டின் கேட்டிருக்கிறது என்னது? 2 பாடத்திலும் தேர்ச்சி பெற்ற மாணவிகள் சதவீதம் கேட்டிருக்காங்க. மொத்த சதவீதமும் எவ்வளவு நமக்கு? 100%. இதுல தேர்ச்சி பெறாதவங்க எத்தனை பேரு? 50%. ஸோ இது 2த்தையும் நம்ம கழிச்சிட்டோம்னா 50% கிடைச்சிரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் A 50%.